நம்ம இலக்கியாவுக்கு இப்போ ஒரே ஆனந்தமா இருக்கு. ஏன்னா, அஞ்சலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேடி யாரு அப்படின்றது முன்னாடி டவுட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெளிவான விடை கிடைச்சிருச்சு. அதாவது விடை அப்படின்றதையும் தாண்டி ஆதாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ராங்கா கிடைச்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த பைரவியால தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இத்தன நாளா இந்த அஞ்சலியும், பைரவியும் வந்துட்டு எவ்வளோ கேடு கெட்டத்தன வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமா சேர்ந்து தண்டனை கிடைக்கிறது கரெக்ட் தான். ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு மைல்டா இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்பிக்கை இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் பைரவியா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அது எல்லாத்துக்குமா சேர்த்து ஆதாரம் கிடைச்சது மட்டும் இல்லாம, இந்த பைரவி கிட்ட அந்த வீடியோவ காட்டி அந்த பைரவிய அடிச்சு உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது இந்த வீட்ல இருக்கிறதெல்லாம். இந்த பைரவி இனிமே நம்ம இலக்கியா சொல்ற மாரி இந்த பைரவி ஆட்டம் போடணும். இல்ல அப்டின்னா இந்த வீட்ட விட்டு நம்ம இலக்கியாவால தொரத்தப்படணும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டி அப்டின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு வச்சு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இந்த பைரவி அவங்களா வெளிய போனாங்க இந்த வீட்ட விட்டு. அப்டி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் அந்த டைம்ல கூட இவங்கள வெளிய போணும், இவங்க போட்டியில தோத்துட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்ல. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் அந்த பைரவிய வந்து வீட்ட விட்டு வெளிய போணும் அப்டின்னு சொல்லிட்டு கழுத்த புடிச்சு வெளிய தள்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி இப்போ வசமா சிக்கியிருக்கா. இந்த அஞ்சலி பின்னாடி இருந்து செயல்பட்டது இந்த பைரவி தான் அப்படின்றத ஆதாரத்தோட, வீடியோ ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு, இங்க இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. பைரவிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டா. ஏன்னா, எவ்வளோ பெரிய பிளான் பண்ணா. கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல அடி வாங்க வச்சா. அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுத்தா. கார்த்திக்க கூட்டிட்டு அதாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்த மாரி நடிச்சு, இவ்வளோ பிளான் போட்டுமே கூட, இந்த பைரவியால ஒண்ணுமே பண்ண முடியல. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெயிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கெத்தா இருக்காங்க அப்படின்ன உடனே, இந்த பைரவிக்கு அப்படியே உயிரே போக ஆரம்பிச்சுடுது. அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, போய் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் இந்த மாரி மனுஷ ஜென்மங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும். அதனால அந்த டாபிக் வேணாம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல இந்த பைரவி வந்துட்டு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வந்து மெனக்கெட்டு நேரா போய் அஞ்சலிய பார்த்து கடைசியில மாட்டிக்கணும் அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் நல்ல விஷயம். ஏன்னா, அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அதாவது இங்கிருந்து நேரா கிளம்பி போன பைரவி வந்துட்டு அஞ்சலியோட வீட்டுக்கு போயிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியையும், சிந்தாமணியையும் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு. ஆனா வீட்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல. நம்ம அதாவது அஞ்சலியோட அப்பா மாசிலாமணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவரால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கை, கால் அசைக்க முடியாது. அவரால வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாது. யார்கிட்டயும் இங்க நடக்கிறத சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உள்ள ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவங்க எல்லாமே வந்து கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, "என்னது பைரவியோட குரல் கேட்கிற மாரியே இருக்கே!" அப்படின்றமா வந்து சொல்லி, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாரு. ஒரு ஃபோன எடுத்து. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவ எடுக்குறாரு. ஆனா, இந்த அஞ்சலியோட சுயரூபமோ, பைரவியோட சுயரூபமோ இலக்கியாவுக்கு வந்து தெரிய வந்தா தான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இந்த வீடியோவ எடுத்து முதல்ல இலக்கியாவுக்கு அனுப்பிச்சு விடணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவரு வீடியோ எடுத்திருக்காரு. அதுல இந்த பைரவி வந்துட்டு, "நீ என்ன முட்டாளா அஞ்சலி? என்ன காரியம் பண்ணி இப்படி வந்து மாட்டி வச்சிருக்க? அது மட்டும் இல்லாம நான் வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு எவ்வளோ பெரிய பிளான் போட்டு கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல அடி வாங்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க காப்பாத்துற மாரி காப்பாத்தி கூட்டிட்டு போய் வீட்ல சேர்ந்தேன்னு உனக்கே நல்லாவே தெரியும். உன்னையும் சீக்கிரமா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா, ஒரு லெக் பீஸ்க்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய கேவலமான வேலைய செஞ்சு வச்சிருக்கியே! உன்னெல்லாம் எத கொண்டு அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா தகும்? உன்னெல்லாம் கொன்னு போட்டா தான் என்னோட ஆத்திரம் தீரும். அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நம்ம இலக்கியாவுக்கு காமிச்சுட்டாங்க. இப்போ அந்த ஒரு வீடியோவ தான் இந்த பைரவி கிட்ட காட்டி, நம்ம இலக்கியா இருந்துட்டு உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அஞ்சலிக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க தான்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஆதாரம் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆதாரம் கிடைச்சிருச்சு. இத வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதாவது என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க பைரவி அப்படின்ற மாரி வந்து சொல்லி பலார் பலார் செவுல்லயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி அடங்கி நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிஞ்சு போயிட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.